ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இதுல நம்ம இப்போ 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 6வது அத்தியாயத்தினுடைய தொடக்க உரையில நான் என்ன சொன்னேன் கடந்த வகுப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதகேது என்ற தன்னுடைய மகனை உயரிய அறிஞனாக மகானாக தெரிந்த அருணனின் மகனான கௌதமர் என்ன பண்றாருன்னா குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அவன் குருகுலத்துல போய் பிரம்மச்சாரிய வாழ்க்கையை படிச்சுட்டு ஒரு ஆணவத்தோட திரும்பி வந்தான். அவனுடைய ஆணவத்தை புரிந்து கொண்ட தந்தை மகனே ஸ்வேதகேது, எல்லாம் கற்றுவிட்டோம் என்ற ஆணவம் உன்னிடத்தில் தெரிகிறதே, நீ ரொம்ப ஒரு அகங்காரியா மாறி இருக்கிறாயே, இது எப்படி நடந்தது? எந்த உபதேசத்தால் கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, அந்த உபதேசத்தை பெற்றாயா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. ஏன்னா இங்க நம்ம கற்றுக்கொள்கின்ற கல்வியின் மூலமா நமக்கு வர வேண்டியது முதல் என்ன அப்படின்னா பணிவு தான் வரணும். ஆனா பணிவு வராம இவங்கிட்ட அகங்காரம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இவன் படிக்கல, அதாவது சரியா படிக்கல அப்படிங்கறத அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப இவன் சரியான அறிவை பெறாம வந்திருக்கிறான், அறகுறையா படிச்சுட்டு வந்திருக்கான். அந்த பையனுடைய செருக்கை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அந்த உண்மையான அறிவு என்னங்கிறத நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. இதை 2 வகையான அறிவுன்னு சொல்லிட்டு கடந்த வகுப்புல நம்ம முண்டக உபநிஷத்துல பார்த்தோம். ஒன்று சாதாரண அறிவு, இன்னொன்று எல்லாம் அறியும் அறிவு. அப்ப அதுதான் உயர்ந்த அறிவு. இப்ப அந்த உயர்ந்த அறிவை ஸ்வேதகேது பெறவில்லை என்பதுதான் அவனது தந்தை சுட்டி காட்டுகிறார். ஆனா தந்தை கூறியதனுடைய உட்கருத்தை ஸ்வேதகேதுவால் புரிந்து கொள்ள இயலவில்லை. சாதாரண அறிவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை அறிந்தால் அந்த அறிவு வருமே தவிர உயர் அறிவு வராது. அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி ஒரு அறிவு வரும், ஆனா நமக்கு தேவையான உயர் அறிவு அங்க கிடைக்காது. அதான் உதாரணமா பார்த்தோம். இப்ப நமக்கு ஒரு சங்கீத அறிவு இருக்கு அப்படின்னா சங்கீதத்தை பற்றி ஒரு ஞானம் இருக்கலாம். சமஸ்கிருத அறிவு இருந்தா சமஸ்கிருதத்தை பற்றி ஒரு ஞானம் இருக்கலாம். ஆனா இந்த அறிவு அந்த தூய அறிவை காட்டி கொடுக்குமானா காட்டி கொடுக்காது. ஏன்னா எதை கேட்டால் எல்லாவற்றையும் கேட்கப்பட்டதாகுமோ, எதை சிந்தித்தால் எல்லாவற்றையும் சிந்தித்ததாகுமோ, எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ, அந்த அறிவை பெற்றாயா என்றுதான் அவருடைய தந்தை கேட்டார். அது மாதிரி ஒரு அறிவை அவன் பெறவில்லை அப்படிங்கறத இங்க ஸ்வேதகேது காட்டி கொடுக்கிறான். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? ஒன்றை அறிவதால் அந்த ஒன்றை மட்டுமின்றி வேறு பலவற்றையும் அறிவது சாத்தியமே என்பதை எடுத்து கூறி அதற்கு 3 உதாரணங்களை காட்டினார் உத்தாலகர் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அது எப்படி இப்ப நம்ம புரிய வைக்கிறது எங்க சாஸ்திரம் அப்படின்னா, இப்ப ஒரு மண் உருண்டையை அறிந்தால் அந்த மண் பொருட்களையும் அறிந்ததாகும். மாற்றங்கள் பெயர் மட்டுமே, வெறும் சொல்லினுடைய ஜாலங்களே. ஆனால் அங்க உண்மை என்ன? மண் என்பது மட்டும்தான் உண்மை. அது மாதிரி பொன்னை பற்றி அறிந்தா அந்த எல்லா ஆபரணங்களும் அந்த பொன்னினால் தான் செய்யப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு புரியும். ஆனால் அந்த ஆபரணத்துக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள் எல்லாம் சொல் ஜாலங்களே. ஆனா உண்மையில் அங்க இருப்பது என்ன? பொன் மட்டும் தானே. அதை இங்க சுட்டி காட்டுறாரு. அதாவது இப்போ இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழ்ந்த கருத்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பானை, குடம், தட்டு அப்படின்னு நீங்க பல பெயர்கள் அழைக்கலாம். ஆனா அப்படி செய்யப்பட்ட அத்தனை அம்சங்களும் அதிஷ்டானம் எது அப்படின்னா மண்ணு தான். அது மாதிரி நீங்க தங்கத்துல நெக்லஸ், செயின், கம்மல், மூக்குத்தி அப்படின்னு நீங்க பல பெயர்கள் அழைக்கலாம். ஆனா அதனுடைய அதிஷ்டானம் என்ன, எதனால் செய்யப்பட்டிருக்குதுன்னா தங்கம் தான். அப்ப இங்க பல பெயர்கள், அதாவது பல வடிவங்கள் உண்டாகலாம். ஆனா அதனுடைய மூலம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அது மாதிரி இப்ப இந்த உலகத்துல எப்படி ஒரு நகைகளை வச்சு தங்கம் தான் மூலம் கண்டுபிடிக்கிறோமோ, விதவிதமான பானையினுடைய வடிவங்களை கண்டு அது மண்ணு தான் மூலம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோமோ, அது மாதிரி இங்க இந்த உலகத்துல விதவிதமான விசேஷ சுகங்களுக்கு மூலம் எது
அப்படின்னு பார்த்தா அது பரமன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம். ஏன்னா இங்க மூலம் தெரிஞ்சா தானே அந்த மூலத்திலிருந்து அது பலவாறான வடிவங்கள் எடுத்திருக்கு, பலவாறான பெயர்களை பெற்றிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா இப்ப தங்கம் தான் மூலம்னு தெரிஞ்சுட்டா, நீங்க அது நெக்லஸ்ன்னு சொன்னா என்ன? அத நீங்க ஆரம்ன்னு சொன்னா என்ன? இல்ல அதுக்கு வந்து ஒட்டியாணம்னு சொன்னா என்ன? இல்ல கம்மல்னு சொன்னா என்ன? அந்த பொருள் வடிவம் மாறலாம். அந்த பொருளுடைய பெயர் கூட மாறலாம். நீங்க ஒட்டியாணம்னு சொல்லலாம், கம்மல் சொல்லலாம். ஆனா வடிவமும், பெயரும் மாறிவிட்டாலும், அதனுடைய மதிப்பு எங்க இருக்கு? தங்கத்துல மட்டும் தான் இருக்கு. இப்ப நீங்க கம்மல் கொண்டு போய் போட்டீங்கன்னா, கம்மல் மதிப்பு எதனுடைய அடிப்படையில எடை போடப்படுதுன்னா, தங்கத்தின் அடிப்படையில தான் எடை போடுவாங்க. நீங்க ஒட்டியாணத்த கொண்டு போய் போட்டீங்கனாலும், அந்த ஒட்டியாணத்தினுடைய மதிப்பு தங்கத்தின் அடிப்படையில தான் எடை போடுவாங்க. அப்ப இது மாரி மதிப்பு வந்து தங்கத்துக்கு தான். நீங்க செஞ்சிருக்கிற அந்த டிசைனுக்கு கிடையாது. இல்லைங்க நான் ரொம்ப அருமையான கம்மல் செஞ்சிருக்கேங்க. யாருமே போடாத கம்மல், யாருமே இதுவரைக்கும் பார்க்காத கம்மல், வித்தியாசமான டிசைன்ல பண்ணிட்டேன். அப்படின்னு நீங்க போய் கடைக்காரர்கிட்ட சொன்னாலும், அந்த டிசைனுக்கெல்லாம் அவன் விலை குடுக்க மாட்டான். அவனுக்கு வந்து அந்த தங்கத்தினுடைய வேல்யூ என்னவோ, அதுக்கு மட்டும் தான் அவன் விலை குடுப்பான். அது மாரி இங்க இந்த பிரபஞ்சத்துல எத்தன விஷயங்கள் வேணா இருக்கலாம். என்னென்ன வேணா படைக்கப்பட்டிருக்கலாம். அந்த படைப்ப வந்து நீங்க பெருசா நினைக்கலாம், ஒண்ண சிறுசா நினைக்கலாம். இப்ப அதுக்கு தான் உதாரணம் இந்த தங்கத்தையே எடுத்துக்கங்களேன். இப்ப நீங்க தங்கத்த பார்த்துட்டு இது பயங்கரமான ரேட்டுங்க அப்படிங்கலாம். இரும்ப பார்த்துட்டு இது விலை கம்மிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த தங்கம் உயர்ந்தது, இரும்பு வந்து விலை குறைவானது அப்படிங்கிறத யார் தீர்மானிச்சு வச்சிருக்கா? மனிதர்களாகிய நாம் தானே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இரும்பு விலை கம்மியானது, தங்கம் விலை உயர்வானது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது நம்முடைய மனசு தான். ஏன்னா அது கிடைக்காத விஷயத்துக்கிறதுனால நம்ம அதை டிமாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இரும்பு வந்து ஈஸியா கிடைச்சிடுது. அதனால அது விலை கம்மி. தங்கம் வந்து ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்குது. அதனால அது விலை ஜாஸ்தி. இவ்வளவுதான வித்தியாசமே தவிர, இங்க இது உயர்ந்தது, தாழ்ந்ததுங்கிறது நமக்கு டிமாண்ட பொறுத்து தான் அது ரேட்டு முடிவு பண்ணப்படுதே தவிர, படைப்புல ஏதாவது இது உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு இறைவன் கிட்ட இருக்கான்னா, அப்படி எதுவுமே கிடையாது. அப்ப அது மாரி இங்க எல்லாமே இங்க படைக்கப்பட்ட எல்லாமே நாமம், ரூபம். அதாவது பெயரும், உருவமும் தாங்கி வந்திருக்கு. ஆனா அந்த உருவம் மாறலாம், பெயர் மாறலாம். ஆனா அதனுடைய மூலம் மாறவே மாறாது. அப்ப இங்க நாம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மூலப்பொருள தான் நம்ம முதல்ல பிடிக்கணும். இங்க நம்ம யார் அப்படிங்கறத விசாரணை பண்ணி பார்க்கும்போது, எதன் நிமித்தம் இந்த பொருள் செய்யப்பட்டிருக்கு? அதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற 2 விஷயங்கள பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிற 2 விஷயத்துல, இப்ப அந்த உபாதான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அதன் மூலமா இந்த காரியம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமா இங்க பார்க்கிறோம். அப்ப அத இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மகான்கள் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி, அத நமக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்காக இந்த கதைகள் மூலமா இத குடுக்குறாங்க. அப்ப இங்க இந்த இடத்துல இந்த மந்த்ரா என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கருத்தை மேற்கண்ட 3 உதாரணங்களும் தெரிவிக்கின்றன. மண்ணை அறிந்தால் மண்ணால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களையும் அறிந்ததாகும். பொன்னை அறிந்தால் எல்லா பொன் ஆபரணங்களையும் அறிந்ததாகும். இரும்பை அறிந்தால் இரும்பினால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் அறிந்ததாகும். அப்ப ஒன்றை அறிந்தால் மற்றொன்றை அறிவது எப்படி சாத்தியம் என்ற சுவேதகேதுவின் கேள்விக்கு அது சாத்தியமே என்று கூறி இந்த 3 உதாரணங்களையும் காட்டினார் தந்தை. அதுபோல எந்த ஒன்றை அறிவதால் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்ததாகும் என்பது உத்தாளகருடைய கேள்வி என்பதாக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம இதான் புரிஞ்சுக்கணும். அதாவது எதை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிய தேவையில்லையோ, அல்லது எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தது ஆகுமோ, அதுதான் மூலம். அப்ப நம்ம இங்க வந்து விதவிதமான அணிகலன்களை பார்க்கலாம். ஆனா அதனுடைய மூலம் தங்கம்னு தெரிஞ்சிட்டா போதும். அந்த அணிகலன்களுக்கு உண்டான பெயரையும் உருவத்தையும் வச்சு நம்ம மயங்க வேண்டியதில்லை. அதனுடைய மதிப்பு தங்கத்துல தான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். விதவிதமான பானைகளை பார்க்கலாம். ஆனா அந்த பானையினுடைய வடிவத்தை பார்த்து நம்ம ஆசைப்படலாம். ஆனா அதனுடைய மூலம் வந்து மண்ணு தான் அப்படின்னு தெரியற மாதிரி, இப்ப இங்க இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டிருக்கிற இத்தனை விஷயங்களும் விதவிதமான வடிவம் வச்சிருக்கலாம், விதவிதமான பெயர்கள் வச்சிருக்கலாம். ஆனா அதனுடைய மூலம் வந்து பரமன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய முக்கிய நோக்கம். அப்ப இதை வந்து சுவேதகேது அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே போற்றுதலுக்குரிய எனது ஆச்சாரியர்கள் நிச்சயமாக அதனை அறிந்திருக்கவில்லை. அறிந்திருந்தால் எப்படி எனக்கு சொல்லாதிருந்திருப்பார்கள்? எனவே தந்தையே, தாங்கள் எனக்கு அதனை உபதேசியுங்கள் என்று உத்தாளகரிடம் கேட்டுக்கொண்டான் சுவேதகேது. அவரும் அப்படியே ஆகட்டும் என் அன்பு மகனே என்று பதில் கூறினார் என்பதாக இந்த 6வது அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி இப்ப நிறைவு செய்யறோம். இப்ப 2வது பகுதிக்கு வந்திருக்கோம்.
இப்ப எதை கேட்டால் கேட்காதவைகள் அனைத்தும் கேட்கப்படுமோ, சிந்திக்காதவைகள் அனைத்தும் சிந்திக்கப்படுமோ, அறியாதவை அனைத்தும் அறியப்படுமோ, அது எது என்பதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா அதுதான் கேள்வி கேட்டார் அவரு சுவேதகேது கிட்ட. அது பரம்பொருள், இறைவன் என்பதுதான் முத்தாளகரின் பதில். இப்ப அந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த ஒன்று எது அப்படின்னு கேட்டா அதுதான் இறைவன். அப்ப அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? தூய அறிவாக இருக்கிறான், தூய உணர்வாக இருக்கிறான் அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா இறைவன் பரம்பொருள் சொன்ன உடனே நீங்க உடனே வந்து ஒரு உருவத்துக்குள்ள திருப்பி போயிடக்கூடாது. ஏன் உருவத்துக்குள்ள போயிடக்கூடாது? இப்ப நான் வந்து தங்கம்னு சொன்ன உடனே நீங்க நெக்லஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நெக்லஸ் மட்டும் தான் முக்கியமா? அப்ப நெக்லஸ் தான் தங்கமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஒரு உருவத்திலயோ அல்லது ஒரு பெயர்லயோ மாட்டிக்கிட்டோம்னா மூலத்தை பிடிக்க முடியாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து தங்கம் தெரிஞ்சிட்டா நீங்க அதை நெக்லஸா பார்த்தாலும் சரி, ஆரமா பார்த்தாலும் சரி, ஒட்டியானமா பார்த்தாலும் சரி, அது தங்கம் தான் நல்லா தெரிஞ்சிடும். ஆனா நீ தங்கத்தை தெரிஞ்சுக்காம நீங்க நெக்லஸ், இந்த ஒட்டியானம், கம்மல்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு என்னன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது. அது தங்கத்தினால செய்யப்பட்டதுங்கிற மதிப்பு தெரியாம போயிட்டு நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது வந்து கம்மல, இந்த ஒட்டியானம் இது இப்படி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. அப்ப கொண்டு போய் விற்க போகும்போது இப்ப கம்மலுக்கு ஒரு 2000 கொடுக்குறான்னா ஒட்டியானத்துக்கு 2000 கொடுத்தா ஏத்துக்குவோமா? அப்ப அதனுடைய தங்க மதிப்பு கூடுதலா இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி விலை கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எப்படி அந்த பொருள் விற்க போகும்போது வேல்யூவை கம்பேரிசன் பண்ணி பாக்குறோமோ, அது அந்த பொருளினுடைய அடிப்படையில் இருக்குதோ. ஆனா அந்த பொருள் எதனால செய்யப்பட்டதுங்கிற வேல்யூ தெரிஞ்சாதான் அதுல இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குங்கிறது நமக்கு புரியுமோ. அதை இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதனால இங்க படைப்பின் அம்சங்கள் வந்து விதவிதமா இருக்கலாம், வேற வேற பெயர்ல இருக்கலாம், வேற வேற உருவத்துல இருக்கலாம். ஆனா இதனுடைய மூலம் என்னன்னா இறைவன், பரமாத்மா, பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சாஸ்திரம் பேசுது. அப்ப இறைவனை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும். ஏனெனில் இறைவன் என்ற காரணத்திலிருந்தே இந்த உலகம் மற்றும் உயிர்கள் ஆகிய காரியங்கள் தோன்றியுள்ளன. இதுவே அவருடைய படைப்பு என்பதாக இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க உத்தாளகர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த உபதேசத்தை தொடங்குறாரு. இப்ப அந்த பையன் கேட்டான் இல்லையா, எனக்கு எது தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சதாகுமோ அதை எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அதை கத்துக்காம வந்துட்டான். அப்ப இங்க சொல்றாரு, இனியவனே, இந்த உலகம் வெளிப்படுவதற்கு முன்னால் ஆரம்பத்தில் இறைவன் மட்டுமே இருந்தார். அவருக்கு வேறாக இரண்டாவதாக எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சிலரோ உலகம் வெளிப்படுவதற்கு முன்னால் இல்லாமை மட்டுமே இருந்தது, அதாவது அங்கே எதுவுமே இல்லை, இரண்டாவதாக ஏதும் இல்லை, அந்த இல்லாமையிலிருந்தே உலகம் தோன்றியது என்று கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த மந்திரத்துல சொல்றாரு. அதாவது ஒரு பெரிய சப்ஜெக்டை ரொம்ப எளிமையா விளக்க வராங்க, கவனமா கேட்கணும். அதாவது இந்த உலகம் உண்டாக்குவதற்கு முன்னாடி இறைவன் மட்டுமே இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சாஸ்திரம் பேசுது. இன்னொரு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல இந்த உலகம் வெளிப்படுவதற்கு முன்னாடி அங்க ஒன்றுமே கிடையாது, சூன்யம், இல்லாமை மட்டுமே இருந்தது, அங்க இரண்டாவதாக எதுவுமே இல்லை, அப்படி எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து தான் இந்த உலகம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு இன்னொரு சிலர் சொல்றாங்க. அப்ப இங்க கேட்கிறாரு குரு, அதாவது குருங்கிறவரு உத்தாளகர், அவருடைய அப்பா. அவர் கேட்கிறார் அவர் சுவேதகேது கிட்ட, அன்பு மகனே, அது எப்படி முடியும்? இல்லாததிலிருந்து இருப்பு தோன்ற முடியுமா? உண்மையில் மகனே, ஆரம்பத்தில் இறைவனே இருந்தார், அவர் மட்டுமே இருந்தார், அவரை தவிர இரண்டாவதாக எதுவும் இருக்கவில்லை. காரணத்தை அறிந்தால் காரியம் அனைத்தையும் அறியலாம் என்ற அடிப்படை உண்மையை கூறி இறைவனை அறிந்தால் உலகம் அனைத்தையும் அறியலாம் என்பதை சுவேதகேத்துக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார் உத்தாளகர். அப்ப என்ன இந்த உபதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்னாலே இறைவன் மட்டுமே இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பேர் வந்து இருப்புன்னு பேரு. அது ஆங்கிலத்துல வந்து எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம். அதாவது அந்த இருப்பு மட்டுமே இருந்தது, ஆனால் அது தோன்றா நிலையில் இருந்தது. அப்ப அது தோன்றாத நிலையில் எப்படிங்க இருந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து மூல விதை, பீஜம்னு பேரு. அதாவது பீஜம், விதை அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஆலமரம் இருக்குன்னா அந்த ஆலமரத்தினுடைய விதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கடுகு சைஸ்ல இருக்கும். அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மரம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கையில எடுத்து ஒரு கடுகு மாதிரி கையில வச்சுக்கிட்டு அது என்னடா சின்னோன்னு இருக்குன்னு அப்படி நினைச்சு விளையாடிட்டு இருப்போம். ஆனா அந்த விதைக்குள்ளதான்
பல ஏக்கராக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய ஆலமரமே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இறைவனுக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இறைவன் என்ன பண்றான்? அதை வெளிப்படுத்துறான். எப்படி அந்த விதையிலிருந்து சின்னதா ஒரு துளிர் விட்டது, அப்புறம் அப்படியே அது செடியா மாறிச்சு, அப்புறம் அப்படியே மரமா மாறிச்சு, அப்புறம் கிளைகள், இலைகள், காய்கள், கனிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உண்டு பண்ணதோ, அது மாதிரி இறைவன் என்ன பண்றான்? அந்த விதை வடிவில தன்னை ஒடுக்கி கொண்டிருந்தவன் தன்னை வெளிப்படுத்தினான். அப்ப விதையில் இருக்கின்ற மரம் எப்படி கண்ணுக்கு தெரிவதில்லையோ, ஆனால் மரம் அங்கே இருக்கவே செய்கிறது. தோன்றா நிலையில் அது இருந்தது. ஆனால் தகுந்த தூண்டுதல் வரும்போது விதை முளைத்து மரம் வெளிப்படுகிறது. அதுபோல கண் முன்னால் தோன்றுகின்ற இந்த பிரபஞ்சம் விதையில் மரம் போல தோன்றா நிலையில் இறைவனிடமே இருந்தது. அது வெளிப்படுவதைத்தான் நாம் இங்கு சிருஷ்டி என்று சொல்கிறோம். சிருஷ்டினா படைப்பு என்று சொல்கிறோம். ஆனால் இந்த உலகம் படைப்பிற்கு முன்னால் இருக்கவில்லை. ஏன்னா இங்க விதைக்கு முன்னாடி ஆலமரம் கிடையாது. அதாவது விதை மட்டும் தான் இருந்தது, அங்க ஆலமரம் கிடையாது. ஆனா விதையிலிருந்து வெளிப்பட்ட பிறகுதான் அவ்வளவு பிரம்மாண்ட ஆலமரம். அந்த ஆலமரத்துல திருப்பி ஏராளமான விதைகள். ஆனா இந்த விஷயம் ரொம்ப மைனூட்டான விஷயம். இதுக்கு அழகா நம்ம தைத்திரிய உபநிஷத்துல மிகப்பெரிய ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அது கடைசி சாப்டர்ல வரும். அதாவது விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டா கூட சயின்டிஸ்டால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்ப விதையிலிருந்து தான் மரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? அப்ப அந்த விதை எங்க இருந்துங்க வந்ததுன்னு கேட்போம். உடனே சாரிங்க, மரத்துல இருந்தாங்க விதை வந்துச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சரி மரத்துல இருந்தா விதை வந்துச்சுன்னா அந்த மரம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டோம்னா, சாரிங்க, விதையில இருந்தா மரம் வந்தது அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததா அப்படின்னு இதுக்கு ஒரு தீர்வு யாராவது சொல்ல முடியுமா? எந்த சயின்டிஸ்டாலும் சொல்ல முடியாது. அதை நமக்கு தமாசா சொல்லுவோம் இல்ல, கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படின்னு பார்த்தா, இப்ப முட்டையில இருந்து கோழி வந்துச்சுன்னு சொன்னா, சரி அப்ப முட்டை தான் அதுக்கு மூலம், அதுல இருந்து கோழி வந்துருச்சு. ஆனா கோழி வந்ததுக்கு முட்டை தான் காரணம்னா, முட்டை எங்க இருந்து வந்தது? முட்டை ஏதோ ஒரு கோழி போட்டிருக்கணும்ல. ஏன்னா முட்டை கூட வானத்துல இருந்து விழுமா? முட்டைக்கு ஒரு காரணமா கோழி இருந்திருக்கணும். அதனாலதான் முட்டை காரியமா இருக்கு. அப்ப கோழியில இருந்தாங்க முட்டை போட்டுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சரிங்க ஓகே ஒத்துக்கிறேன், கோழியில இருந்து முட்டை வந்தது. அப்ப கோழி எங்க இருந்து வந்தது? அது முட்டையில இருந்து வந்தது. அப்ப இதுக்கு பதில் கிடைக்குமான்னா, இதுக்கு பதிலே சொல்ல முடியாது இல்லையா? இந்த ஒரு அருமையான விஷயத்த சாஸ்திரம் எடுத்து அழகா கையாளுது. ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விஷயம். உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலிகள் தான். ஏன் அப்படின்னா இது இதெல்லாம் சயின்டிஸ்டாலே கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இது. அப்ப என்ன இங்க இந்த உபனிஷத் பேசுது அப்படின்னா, இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால இருக்கவே இல்ல. சயின்ஸ் என்ன சொல்றது? பரமாணு எனப்படுகின்ற மூல காரணமாகிய அணுக்கள் ஒன்று சேர்ந்து இந்த உலகம் உருவாகியது என்ற நியாயம் வைசேசிகம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில இங்க சுட்டிக்காட்டி, அந்த நிலையில் பரமாணு ஒன்று இருந்தது. அந்த பரமாணு வெடித்தது. தட் இஸ் கால்டு பிக் பேங் தியரி. அதாவது ஒரு அணு வெடிச்ச உடனே அங்கிருந்து பிரபஞ்சம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றானுங்க. ஒரு சில சாஸ்திரங்களும் சொல்லுது. அந்த சாஸ்திரங்கள் என்னன்னா, நியாயம் வைசேசிகம் அப்படின்ற தத்துவங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அணுவிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அப்படின்ட்டு. சரிப்பா, இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம். அணுவில இருந்தே படைக்கப்பட்டிருக்கட்டுங்க, அந்த அணு எங்க இருந்தது? இப்ப அணு வெடிச்ச பிறகுதான் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமே வந்துச்சு. பிக் பேங் தியரி படி என்ன, இந்த அணு வெடித்த உடனே இங்க எல்லையற்ற இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாச்சு, அப்படியே மொல்லமா பெருசாச்சு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டா கூட, கோடிக்கணக்கான ஆண்டுகள், பல மில்லியன் பில்லியன் கணக்கான ஆண்டுகள் நம்ம கடந்துட்டோம். அதனால இன்றைக்கு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம். பெரிய கேலக்சி இருக்கு, சூரிய மண்டலம் இருக்கு, சந்திரன் இருக்கு அப்படின்னு நம்ம ஆயிரம் விஷயங்களை பேசுறது பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்ததுன்னு சொன்னா கூட சரி, அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா அது எக்ஸ்பான்ஷன் ஆகுது, அது எப்படி பரவுது, வளருது, உலகம் உண்டாயிடுச்சுப்பா, ரைட்டு. ஆனா அது எங்க இருந்து வந்தது? அணுவில இருந்து வந்தது. அந்த அணு வெடிச்சதுனால பிக் பேங் தியரி மூலமா இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்னு சொன்ன உடனே நாம ஒரு கேள்வி கேட்போம். சரி, அந்த அணு எங்க இருந்தது? அணு உட்காரத்துக்கு ஒரு பிளேஸ் வேணுமல்ல. அணுன்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த அணு ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா தானே அது வெடிக்கும். அப்ப அது எங்க இருந்ததுன்னு தெரிஞ்சா தானே அந்த இருப்பு எங்க இருக்கு அது யாரும் கேள்வி கேட்க முடியும். அப்ப இந்த கேள்வி நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்னா, சரி நீ அணுவில இருந்து பிக் பேங் தியரி படி உலகம் வெடிச்சதுன்னு சொல்றீங்களப்பா, ஒத்துக்கிறோம். அணுப்படி அணுவில இருந்து வெடிச்சு உலகம் உண்டாகி இருக்கட்டும். அந்த அணு எங்க மையம் கொண்டிருந்தது, எந்த இடத்துல இருந்ததுன்னு கேட்டா சயின்ஸ்னால சொல்ல முடியல.
அப்படி சயின்ஸ் வந்து இருந்ததுங்க, அது ஸ்பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்ப இங்க உண்மையிலேயே ஸ்பேஸ் அவன் ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கங்க. சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸ் தான் இருக்குங்க. அந்த ஸ்பேஸ்ல தான் அணு இருந்ததுங்க. அதிலிருந்து தான் வெடிச்சு இந்த உலகம் உருவாச்சுன்னு சொன்னா, அப்ப எப்படி வந்து அணு ஆதியா இருக்க முடியும்? அணுவுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருந்திருக்கு. அப்ப ஸ்பேஸ் தான் நாங்க ஆதியா இருக்க முடியும். அப்ப அதுதான மூலம். அணுவ உண்டாக்குனதே இந்த ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ்ன்னு நான் ஆங்கிலத்துல சொல்றது வந்து தமிழ்ல வெட்ட வெளி. அப்ப அந்த வெட்ட வெளி தானே இருந்திருக்கும். அந்த வெட்ட வெளியில இருந்து தானே அணு வந்திருக்கும். அந்த அணுவில இருந்து தானே இந்த வெடிப்பு உண்டாகி உலகம் உண்டாகி இருக்க முடியும். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கிரியேஷன், இந்த சிருஷ்டி உண்டாகி இருக்கு அப்படின்னா, இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமா எது இருக்கு? அப்போ அந்த வெட்ட வெளி தான் இருந்திருக்க முடியும். அப்ப அந்த வெட்ட வெளி தான் இறைவன். அத நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து அந்த அணு இருந்தது, அணுவில இருந்து உலகம் உண்டாச்சு. அத வந்து நீங்க காட் பார்ட்டிகிள் நீ பேர் வச்சுக்கோ. ஆனா இறைவன் வந்து அப்படி இல்ல. அவன் வந்து நாட் எ பார்ட்டிகிள். அவன் வந்து ஒரு அணு மையமா அவனை எடுத்துக்க முடியாது அப்படின்னு நம்முடைய வேத சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா, இப்ப நீங்க எதையாவது ஒரு பொருளுக்குள்ள இறைவன் அடக்க முடியாது. இப்ப பார்ட்டிகிள் அப்படின்னா அணுன்னா, அப்ப அந்த அணுவுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அந்த அணு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா மட்டும்தான் அணுவை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அணுவை எடுத்து நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப்ல வைக்கணும்னாலும், அந்த மைக்ரோஸ்கோப்ல வைக்கக்கூடிய ஒரு கிளாஸ் வேணும். அந்த கிளாஸ்ல கொண்டு போய் அணுவை வச்சுட்டு நீங்க அப்படியே ஜூம் பண்ணி எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தா கூட அதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க பார்த்தாலும் அந்த அணுவை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுமல்ல. அதை வந்து நம்ம பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பேஸ்னா வெட்டவெளி, பிளேஸ்னா ஒரு இடம். அப்ப அதுக்கு ஒரு இடம் வேணுமல்ல பிளேஸ்ல. அப்ப அந்த பிளேஸ் வந்து எங்கிருந்து கிரியேட் ஆச்சு? அந்த பிளேஸ்ல தானே நான் அணுவை வச்சு பார்க்க முடியும். அப்ப அந்த பிளேஸினுடைய சோர்ஸ் எது? அது ஸ்பேஸ். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அதான் நான் சொல்றேன், இந்த சப்ஜெக்டே வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், டீப்பா கேட்கணும். அப்ப இங்க ஸ்பேஸ்ல இருந்து தான் ஒரு பிளேஸ் வந்தது. பிளேஸ்ல இருந்து தான் அணு இருந்தது. அந்த அணு வெடிச்ச உடனே இந்த கிரியேஷன் நடந்தது. இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க வந்து எல்லாத்துக்கும் மூலமா என்ன இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்டா அவனுக்கு பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அவன் வந்து வெட்ட வெளித்தன்மையை அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன? இன்விசிபிள். அது பார்க்க முடியல. அதனால அவன் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குதுன்னு மட்டும் சொல்றான். ஆனா கிரியேஷனை வந்து இப்படி குழப்பி விட்டுருக்கான். அது சயின்டிஸ்டுடைய வேலை. ஆனா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்த உலகம் என்பது ஒரு உண்டாவதற்கு முன்னாடி ஒரு வெளி இருந்தது. அந்த வெளி வந்து வெட்ட வெளி என்ற ஒரு நியதிய மற்ற சாஸ்திரங்கள் வந்து ஒன்றுமற்ற பூஜ்யம், சூன்யம், அங்க ஒன்றுமே இல்லை, எம்டினஸ் சொல்லிடுச்சு. ஆனா நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது, இல்ல, அது அது நாட் எம்டி. அது வந்து வெறுமை கிடையாது. அது சூன்யம் கிடையாது. அது ஒரு அறிவு. ஏன்னா, இப்ப ஒரு அறிவு இருந்தால்தான் அது எதையுமே ஒண்ணு உண்டாக்க முடியும். அறிவு இல்லாம ஒண்ணு படைக்கவே முடியாது. இப்ப உங்ககிட்ட ஒரு அறிவு இருந்தா தான் நீங்க ஒரு கிரியேஷனை செய்ய முடியும். அறிவு இல்லாம நீங்க எதை செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அறிவு இல்லைன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப நான் இது வந்து தண்ணி, இது வந்து நெருப்புன்னு சொல்லும்போது, உங்க அறிவுல வந்து இது தண்ணி, இது நெருப்புன்னு நீங்க பிரிச்சு பார்த்து தான், நீங்க அந்த நெருப்புல தண்ணியை சூடு பண்ணி நீராவியா மாத்தி காட்டி, நீங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இவங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து நெருப்பு மூலமா அந்த நீர் ஆவியாக்கிட்டேன் பாருங்க. இப்ப நீரும் நெருப்பும் சம்பந்தப்பட்ட உடனே அங்க ஒரு காற்று உருவாச்சு பாருங்க, ஒரு வேக்கம் உருவாச்சு பாத்தீங்களா? அப்ப இது என்னுடைய கிரியேஷன் நீங்க சொன்னீங்கன்னா, அது உங்களுடைய கண்டுபிடிப்பா இருக்கலாம். ஆனா அந்த நெருப்பும் அந்த தண்ணீரும் சேருவதற்கான ஒரு சேர்க்கை நடந்தது, ஒரு ரசவாதம் நடந்தது அங்க. அப்ப அங்க நடத்துனது யாரு? அது எப்படி நடந்தது? அது எந்த அதிஷ்டானத்தில் நடந்தது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த ஸ்பேஸ் இருந்தா மட்டும் தான் நடக்கும். இல்லைன்னா எதுவுமே நடத்த முடியாது. இங்க எந்த ஒரு விஷயங்களும் இங்க பார்க்க முடியாது. அப்ப இங்க எல்லாமே மூலம் தான் ஆகாயம். அந்த ஆகாயம் தான் வெளி. அதுதான் இறைவன். அந்த வெளி தத்துவத்தை தான் நம்முடைய சனாதன தர்மம் அறிவு, ஒளிக்கடவுள், இறைவன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்ப அந்த ஸ்பேஸ் வந்து கிரியேஷன் பண்ணும்போதே சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை வந்து இவனுக்கு சயின்டிஸ்ட் என்ன பண்றானுங்க, பிக் பேங் தியரியில வந்து ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்புல ஒரு பெரு ஓசை கேட்டது. அந்த ஓசை அது சவுண்ட் எனர்ஜி. அந்த வெடிப்பு நடக்கும்போது அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அது லைட் எனர்ஜி. அப்ப முதல்ல இங்க இந்த கிரியேஷன்ல 2 விஷயங்கள் வெளிப்பட்டன. ஒன்று வந்து சவுண்ட், இன்னொன்று வந்து லைட். அதை நம்முடைய சனாதன தர்மம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, ஆமா, அதுதான் நாங்களும் சொல்றோம். ஸ்பேஸ்ல இருந்து 2 விஷயங்கள் வெளிப்பட்டது. ஒன்னு சவுண்ட், ஒன்னு லைட். அதை நாங்க புராணத்துல விநாயகர், முருகன் பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சனாதன தர்மம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருச்சு. அப்ப சயின்டிஸ்ட் அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டு இன்னும் அவனுக்கு எங்க நின்றுட்டு இருக்கானுங்க, காட் பார்ட்டிகல்லே நிக்கிறான்.
காட் பார்ட்டிக்கல்லே நின்றுட்டு இருக்கான், அதுக்கு மேல அவன் போக மாட்டேங்கிறான். ஆனா நம்முடைய சனாதன தர்மம் அந்த பார்ட்டிக்கலே வச்சிருக்கிறது ஒரு ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் இல்லாம பார்ட்டிக்கல் இல்ல. ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருந்தால்தான் பார்ட்டிக்கல் அதுல இருக்க முடியும். அதுல இருந்து பார்ட்டிக்கல் வெடிச்சு இந்த கிரியேஷன் கிரியேட் ஆக முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வெளி, அது வெட்ட வெளி, அதுதான் அறிவு, அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம் என்று நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா இங்க உருவமே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். ஆனா உங்களால அதை பிடிக்க முடிய மாட்டேங்குது பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் அஜ்ஞானம்ங்கிறது. ஏன் உருவமே தேவையில்லை? நீங்க மூலத்துக்கு போயிட்டீங்கன்னா இங்க வந்த உருவங்கள்லாம் பொய் தோற்றம். ஏன்னா நான் ஏற்கனவே இதுக்கு எளிமையா 2 உதாரணம் சொல்லிட்டோம். ஒண்ணு தங்கம், இன்னொன்னு மண்ணு. இப்ப தங்கம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு வைர நெக்லஸ், ஒரு ஒட்டியானம், ஒரு கம்மல், ஒரு செயின்னு உங்களால செய்ய முடியும். தங்கமே இல்லைன்னா அந்த தங்கத்திலிருந்து ஏது வடிவங்கள், ஏது பெயர்கள்? தங்கம்னு ஒண்ணு இருந்தால் மட்டும்தான் அதில் வடிவங்களை நீங்க உருவாக்க முடியும். அதுக்கு பல பேர் வச்சுக்க முடியும். இதுக்கு செயின்னு பேர் வைங்க, அதுக்கு நெக்லஸ்ன்னு பேர் வைங்க, ஒட்டியானம்னு பேர் வைங்க, கம்மல்னு பேர் வைங்க, விதவிதமா நீங்க பேர் வச்சுக்கோங்க. ஆனா இந்த பெயர்களும் வடிவங்களும் மூலம் தங்கம். அது மாதிரி மண் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. மண்ணுல இருந்து நீங்க ஒரு மண்பானை செய்யுங்க, ஒரு மண் குடம் செய்யுங்க, ஒரு மண்ணு தட்டு செய்யுங்க, மண்ணு கரண்டி செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணா செஞ்சு பாருங்க. ஆனா அந்த செய்யப்பட்ட வடிவங்கள் மாறலாம், அதனுடைய பெயர்கள் மாறலாம். அதனுடைய மூலம் மண் என்பது உங்களுக்கு தெரியுமானால் அந்த மூலத்தை தான் பார்க்க வேண்டுமே தவிர அந்த மூலத்திலிருந்து செய்யப்பட்ட பொருட்களிலோ அந்த வடிவங்களிலோ அல்லது அதனுடைய பெயர்களிலோ நாம் சிக்கிக் கொள்ளக் கூடாது. ஏனென்றால் அவைகள் அழிக்கப்பட்டால் மீண்டும் அது மூலத்துக்கே திரும்பும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மறந்துடக்கூடாது. அழிக்கப்பட்டால் அவைகள் மூலத்துக்கே திரும்பும். இப்ப நீங்க ஒரு மண்பானையை உடைச்சிட்டீங்கன்னா அந்த மண்பானை மீண்டும் மண்ணாக மாறிடும். ஒரு மண் குடத்தை உடைச்சிட்டீங்கன்னா அது மீண்டும் மண் துகள்களாக மாறும். அது மாதிரி ஒரு தங்க நெக்லஸை கொண்டு போய் நீங்க கடையில வித்துட்டீங்கன்னா அவன் அழிச்சிடுவான். அழிச்சானா என்ன ஆகும்? தங்கமா மாறிடும். அது அப்படியே நீங்க நெக்லஸா கொடுத்த மாதிரி அவன் வச்சிருக்க மாட்டான். அவன் அழிச்சு தங்கமா மாத்தி அவர் வேற ஒரு டிசைன்ல அவன் செய்வான். அப்ப எல்லாமே மூலத்துக்கு திரும்பும். அப்ப மூலத்துக்கு திரும்புகின்ற மூலம் எதுவோ அதுவே சத்தியம், அதுவே பிரம்மம். அப்ப இங்க பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. அப்ப இந்த ஜகத் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம் என்பது நிலையானது கிடையாது. இதில் வருபவைகள் எல்லாம் தோன்றி மறைகின்றவைகள். அது ஒரு தோற்ற மாயை. அதனாலதான் சாஸ்திரம் மாயாங்குது. ஏன்னா நீங்க தங்கம் மட்டும் சத்தியம், நெக்லஸ் சத்தியம் கிடையாது. எங்க வீட்டுக்காரம்மா நெக்லஸ் போட்டுட்டு இருக்கிறது பிடிக்கல, மாத்த போறேன்னு கொண்டு போய் கடையில கொடுத்த உடனே அவன் அதை அழிச்சு தங்கமா மாத்திட்டு ஒட்டியானமா பண்ணிட்டான். அப்ப அதை அழிச்சவன் ஒட்டியானமா பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருளுடைய வடிவம் மாறி விட்டதுங்கிறனால அது சத்தியம் என்று சொல்ல முடியுமான்னா நெக்லஸ் சத்தியம் கிடையாது. ஒட்டியானம் சத்தியமா? ஒட்டியானமும் சத்தியம் கிடையாது. ஏன்னா ஒட்டியானம் நாளைக்கு கம்மலா கூட மாறலாம். ஒரு ஒட்டியானத்தை அழிச்சு 10 கம்மல் கூட பண்ணிடுவான். ஆனா விதவிதமான வடிவங்களை உண்டாக்கலாம். ஆனா மூலம் தங்கம் என்பது உங்களுக்கு எப்படி புரியுதோ, விதவிதமான மண்பானைகள் எப்படி பல வடிவங்களில் செய்யப்பட்டிருந்தாலும் அதனுடைய மூலம் மண் என்பது எப்படி புரியுதோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புல ராமசாமி இருக்கலாம், குப்புசாமி இருக்கலாம், கமலா இருக்கலாம், விமலா இருக்கலாம், அல்லது நம்ம மிருகங்கள்ல கழுதை இருக்கலாம், ஆடு இருக்கலாம், மாடு இருக்கலாம், தாவரங்கள்ல தென்னை மரம் இருக்கலாம், வேப்ப மரம் இருக்கலாம், பறவைகள்ல காக்கா இருக்கலாம், குருவி இருக்கலாம். எல்லாமே பெயர்களிலும் வடிவங்களிலும் மாறி காணப்படுகிறது. ஆனால் இந்த வடிவங்களும் பெயர்களும் உண்மை இல்லை. ஏனென்றால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றவைகள். ஆகவே ஜகத் மித்யா, பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இங்க உடைக்கிறாங்க இல்லையா? இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து. அப்ப அப்படிப்பட்ட சத்தியமான பொருள் தான் இங்க எப்பொழுதும் சாஸ்வதம். அது அழிக்கவே முடியாது. அது எப்பொழுதும் இருக்கின்றது. அதனால் அதற்கு பெயர் இருப்பு. ஆனால் அதிலிருந்து வெளிப்பட்ட அதனுடைய அம்சங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே அதற்கு பெயர் மித்யா. அப்ப இந்த விஷயத்தை இங்க சாஸ்திரம் ரொம்ப அருமையா சொல்லி, அப்ப நீங்க தேடும் பொருள் மூலம் எது? அது ஒரு வெளி, வெட்ட வெளி. அப்ப அந்த வெளிக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது அனுபவத்தில் இருக்குது. அப்ப எப்படி இல்லைன்னு நீ சொல்ற? அப்ப இல்லை என்று சூன்யம் என்று எப்படி அதை சொல்ல முடியும்? அப்ப இந்த பிரம்மாண்டமான படைப்புல இங்க நியதிக்குள்ள சூரியன் வந்துட்டு இருக்கு, சந்திரன் வருது, இப்ப பூமி இருக்கு, பூமியில நம்ம ஜீவராசிகள் வாழ்கிறது. நான் சாப்பிடுறேன், அந்த சாப்பாடு உள்ள சாப்பாடா போகுது, அப்புறம் மலமா மாறுது, யூரினா மாறுது. இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் எப்படி இல்லைன்னு ஆக முடியும்? அப்ப இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அப்ப இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட இயக்கத்துல ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறிக்கொண்டே இருந்தாலும் இவைகள் எங்கிருந்து தோன்றியது அப்படின்றது மூலத்தை பாத்தீங்கன்னா அந்த வெளியிலிருந்து தான் உருவாகி இருக்கிறது. அந்த வெட்ட வெளியிலிருந்து தான் இவைகள் வெளிப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சோர்ஸை காட்டி கொடுக்குது சாஸ்திரம்.
அப்ப இதை வந்து குவாண்டம் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்முடைய சயின்ஸ் இருக்கு, குவாண்டம் பிசிக்ஸ், ஸ்ட்ரிங் தியரி, குவாண்டம் தியரி அப்படின்லாம் சயின்ஸ் நிறைய பேசும். அப்ப இங்க இயற்பியல் கூட இதே அடிப்படையில் தன்னுடைய ஆராய்ச்சிகளை செய்து பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு ஏதுமில்லை என்பது எத்தனை ஒரு முட்டாள்தனமான கருத்து என்பது அந்த அறிவாளிகளாகிய சயின்டிஸ்டுக்கு புரிவதில்லை என்றுதான் இங்க சாஸ்திரம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருது. அப்ப இங்க இறைவன் என்பவன் ஒரு வடிவமற்றவன். இப்ப நீங்க அந்த வடிவத்துக்குள்ள போய் மாற்றுறது மைண்டினுடைய கண்ணோட்டம். இப்ப நீங்க ஒரு நெக்லஸ் பிடிச்சிருக்குன்னு போய் நீங்க அதுல சிக்கிக்கிறது மைண்டினுடைய கண்ணோட்டம். ஆனா உங்களுக்கு பிடிச்ச நெக்லஸ் வந்து பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு பிடிக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாதுல்ல. இப்ப நீங்க விருப்பப்பட்டு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கழுத்துல போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது ஃபேவரேட் நெக்லஸா இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்கார அம்மா பார்த்தோன்னே என்னங்க டிசைனு, இதை போய் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு அந்த அம்மா ஒரே வார்த்தையில சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னடா இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த அம்மா ரொம்ப சாதாரணமா இது என்னங்க மாடல் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுச்சேன்ட்டு உங்களுக்கு மன வருத்தம் வரலாம். ஆனா விஷயம் என்ன, உங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு கிடையாது இல்ல. அது மாதிரி இங்க கடவுளும் அப்படித்தான். நீங்க ஒரு விநாயகரை வச்சு நீங்க விநாயகர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, சிவபெருமான உருவகப்படுத்தி எனக்கு சிவம் பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க, பெருமாளை வடிவமைச்சு எனக்கு பெருமாள் பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்லட்டும். ஆனா அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்கல. அப்ப இப்படி நீங்க பேதமையோடு வாழுகின்ற நியதிக்குள்ள இருக்கிற உங்களுடைய மனசு தான் இப்படி மாற்றத்தை உண்டுபடுத்தி பார்க்கதே தவிர இந்த படைப்புக்கு ஆதாரமான இறைவனில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பிடிச்சிக்கினா தான் நீங்க வந்து சோர்ஸுக்குள்ள போக முடியும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ சமயத்தின் அடிப்படையிலோ மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னுடைய கடவுள் உயர்ந்தது அந்த கடவுள் தாழ்ந்தது, என்னுடைய சமயம் உயர்ந்தது அந்த சமயம் தாழ்ந்ததுங்கிற அந்த இனபேதத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணி இந்த உலகத்துல அடிதடியிலும் ரகளையிலும் சண்டை சச்சரவழியிலும் அது வந்து இனப்படுகொலையிலையும் முடிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இனப்படுகொலை எல்லாம் ஏன் நடந்தது? அந்த வெறி, என்னதுதான் உயர்ந்தது உன்னது தாழ்ந்தது அப்படிங்கிற வெறி, அது அஜ்ஞானம், அது அறியாமை. ஏனென்றால் அவனுக்கு மூலம் தெரியல. இப்ப நான் சொன்ன இந்த பாடத்தை வந்து திருப்பி திருப்பி மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி ஓட்டி பாருங்க, உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். இதுல இருந்து சந்தேகங்கள் கூட வரலாம். ஆனா அந்த சந்தேகங்கள் வந்தாலும் கேள்வி கேளுங்க. அப்ப இதை பற்றி விரிவாக நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.